வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த அந்த ஆண்டு என்பது 1500வது ஆண்டு. அல்லாஹ் எவ்வளவு வழிகாட்டுதல் செய்யலாம். நாளை கேட்க மாட்டானா, அடே சாப்பாடை இறக்கின நாளையே பெருநாள் நான் குர்ஆன்ல அறிவிச்சிருக்கிறேன். என்னுடைய ஹபீப் வந்த நாள் உங்களுக்கு பெருநாள் இல்லையா? என்ன நாயகத்தை கடவுள் என்று சொல்ல வேண்டும். பல இடங்களில் பெருமானாரின் வரலாறு 12 நாட்கள் பேசப்படுகிறது. முதல் நாள் பிறப்பிலே தொடங்கி 12வது நாள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இறப்பு வரை பேசி முடிப்பார்கள். அந்த தொன்மை இன்றைக்கும் தமிழகத்தின் பல இடங்களில் உண்டு. குழந்தை பிறந்து விட்டால் 4 வேலைகளை நாம் செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். குழந்தையை நினைக்கிறோம், குழந்தையை பற்றி பேசுகிறோம், இறைவன் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் விழா எடுக்கிறோம். சாதாரணமாக நம்முடைய வீட்டிலே பிறக்கிற குழந்தைக்கு இந்த நாளையும் செய்கிறோம். அல்லாஹ் தஆலா எந்த அளவு கண்ணியப்படுத்துகிறார் தெரியுமா? இதை புகழக்கூடிய பொறுப்பு என்னிடத்துல இருக்குது யா ரசூலல்லாஹ். அதனால நான் சொன்னா வரஃபஅனா லக திக்ரக், உங்களோட ஞாபகத்தை உங்களோட திக்ர ஒவ்வொரு நொடிக்கும் 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 நான் உயர்த்தி கொண்டே இருக்கிறேன் அல்லாஹ். The Maulid celebration is bid'atun hasana. So this is the love matter. If you don't know about it, just shut up. Let us celebrate it. Let us love him. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்ம பார்க்கணுன்னா, இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் எல்லாரையுமே எடுத்துக்கிட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஈடாக யாருமே வர முடியாது. அந்தளவுக்கு சிறப்புள்ளவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் வரஃபஅனா லக திக்ரக், யா நபியே உங்களுடைய புகழை நாம் உயர்த்துவோம்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வே சொல்கிறான், உங்களுக்கு அந்த அளவுக்கு கண்ணியம் இருக்குது, நீங்கள் இந்த உலகத்தாருக்கெல்லாம் அருட்கொடை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்ம இந்த உலகத்துக்கே கொடுக்கப்பட்ட அருட்கொடையார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. கண்டிப்பாக அவங்களுடைய எளிமை, அவங்களுடைய நற்குணம், அவங்களுடைய அந்த மார்க்கப்பற்று, அவங்களுடைய அந்த வீரம், இப்படி அவங்கள பற்றி பேசணும்னு ஆரம்பித்தோன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். வருஷ கணக்கில் ஆனாலும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட விஷயம் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இந்த உலகத்திலேயே ஒரு தலைவர் ஒரு கொள்கையை கொஞ்சம் கூட பிசர் மாறாமல் கொண்டு போய் சேர்த்தாங்க, சுயநலம் இல்லாமல் எல்லா வகையிலையுமே அந்த கொள்கையில் முழுமையாக உண்மையோடு கொண்டு சேர்த்தாங்கன்னா அது கண்டிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அது மட்டுமா, அவங்களுடைய உம்மத்தார் மேலே அவங்க அளவு கடந்த பாசம் வச்சுருந்தாங்க இல்லையா? ஏன்னா அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்கும் ஒரு துவாவை நான் உங்களுக்காக தரேன்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? என்னுடைய உம்மத்தாருக்காக நான் அந்த துவாவை வைக்கிறேன், அவங்களுக்கு நாளைக்கு மறுமையில் பரிந்துரை செய்கிறதுக்காக, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக என்னுடைய துவாவை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு அவங்களுடைய உம்மத்தார் மேலே அவங்க பாசமோடு இருந்திருக்காங்க இல்லையா? ஏன்னா அந்த வறுமையில் வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு அவங்க இருக்கும்போது, அவங்க அந்த எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போதோ, அந்த தாயிஃப் நகரில் அவங்கள கல்லால் அடித்து அவங்க ரத்தம் சொட்ட சொட்ட வந்த போதோ, இல்லை பல நேரங்களில் அவங்கள மற்றவங்க எல்லாம் பைத்தியக்காரன் இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தும் போதோ, ஊரை விட்டு விலக்கி வச்சிருக்கும் போதோ, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கும் போது அந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாங்கியிருக்கலாம். ஆனால் இல்லை, நான் என்னுடைய உம்மத்தாருக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படியாப்பட்ட ஒரு கருணை உள்ள மனிதர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நாளைக்கு மறுமையில் ஹவுலுல் கௌசர் அப்படிங்கிற ஒரு தடாகத்தை கொடுக்கறதா இருக்கான். அந்த ஹவுலுல் கௌசர் தடாகத்தை கூட பாருங்க, அல்லாஹ் தஆலா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு பரிசா கொடுக்குறேன்னு சொல்றான். ஆனா அந்த பரிசுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுன்னு அறிவிக்கப்பட்டாலும் அது யாருக்கான பரிசு? அவங்களுடைய உம்மத்தாருக்கான பரிசு. ஏன்னா நாளைக்கு மறுமையில சூரியன் நம்மளுடைய அருகாமையில் இருக்குமா, அந்த வெப்பத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் அந்த வியர்வையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தாகத்தை தீர்க்கறதுக்கு அந்த தண்ணியை கொடுப்பாங்க. அந்த தடாகத்திலேருந்து அதுலேருந்து ஒரு துளி தண்ணியை நம்ம குடித்தா கூட நம்மளுக்கு திரும்ப தாகமே எடுக்காதான். அப்போ நம்ம நல்லா நினச்சி பார்க்கணும், அல்லாஹ் தஆலாக்கே தெரியுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்காக எதையும் விரும்ப மாட்டாங்க, அவங்களுடைய உம்மத்தார் ஜெயிக்கணும், அவங்க உம்மத்தார் நல்லா இருக்கணும், அவங்க உம்மத்தாருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, அதை தான் விரும்புவாங்க. அப்போ நம்மளுடைய பரிசுமே அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பரிசுமே எதா கொடுக்குறான்?
இந்த மாதிரியான ஒரு சிறப்பு பரிசை கொடுத்து அது நமக்கான பரிசை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கிறான். இப்போ அந்த மாதிரியான ஒரு பெருந்தன்மை, அதாவது நபியா ஆன பிறகுன்னு இல்லை, நபியா ஆகிறதுக்கு முன்னாடியே அல் அமீன்னு பேர் வாங்கினவங்க. நீங்கள் பொய்யே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு எல்லா மக்களுமே, அவங்கள எதிர்த்த மக்கள் கூட இவர் பொய் சொல்ல மாட்டாருங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஏதோ பைத்தியம் முடிச்சிச்சு அந்த மாதிரிலாம் சொன்னாங்களே தவிர இவர் பொய் சொல்ல மாட்டாரே, அவர் நல்லவராச்சே, அவர் நம்பிக்கைக்குரியவராச்சே, இப்படி அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு டாட் தப்பு கூட யாருமே சொல்ல முடியாத மாதிரியான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க மனைவிமார்கள் கிட்ட ஏற்பட்ட அந்த குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்க சிறப்பாக தான் வாழ்ந்தாங்க. யாருமே அவங்கள எந்த குறையும் சொல்லாத மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள விமர்சிக்கணும்னு எடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி செய்கிற விமர்சனத்துக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி படித்த பிறகு அவங்களுக்குள்ள அந்த எண்ணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் இஸ்லாத்தை நோக்கி ஓடோடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க செய்த புரட்சிகள் அந்த மாதிரி அவ்வளோ புரட்சிகளை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம தீண்டாமையெல்லாம் எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு மனிதனுமே செய்ய முடியாத ஒரு புரட்சியை, ஒரு பெரிய கூட்டமாக கூட செய்ய முடியாத ஒரு புரட்சியை ஒரு தனி மனிதராக இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு சொன்னாங்க. அதை நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. இன்னும் அதை வந்து ஸ்ட்ராங்காக நடைமுறையில் வச்சுருக்காங்க. நிறைய நபிமார்கள் கடவுளாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது நல்ல மனிதர்கள்னு சொல்லப்பட்டவங்கெல்லாம் கடவுள்னு ஆக்கப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் கடவுளுங்கிற ஒரு தன்மையுமே தனக்கு இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்து அந்த ஒரு வாடை கூட வந்துடக்கூடாது. அதாவது நம்ம கடவுள் இல்லை, நம்மளுக்கு அந்த சிறப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட மனிதர்களுக்கு தோன்றிடக்கூடாதுன்னு அவங்க வாழ்க்கை முழுக்கவே அதுக்கேற்ற மாதிரியே வாழ்ந்தாங்க. எனக்கு எந்த சிறப்பும் இல்லை, நான் எனக்கு எழுந்து நிற்காதீங்க, என் காலில் விழாதீங்க, எந்த சிறப்பும் உள்ளியவன் நான் கிடையாது, எல்லாமே அல்லாஹ்க்கு தான் வரும், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு வந்து அதாவது மறைவான விஷயம் எனக்கு தெரியாது, இப்படி எல்லாமே அவங்க ஒரு தூதராக இருந்தாலும் நானும் ஒரு மனிதர் அப்படிங்கிறதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சரியாகவும் வாழ்ந்து மற்றவங்களுக்கும் அதை கரெக்டாக புரிய வச்சுட்டும் போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அருமை பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம், சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கான விஷயங்கள் இருக்குது. இப்படியாப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெருமைகளை ஒரு நாள், அதாவது ரபியுல் அவ்வல் மாதத்துடைய 12வது நாளோ அல்லது அந்த 12 நாட்களோ சொல்லி முடிச்சிட முடியுமா? அவங்க ஏவுன நல்லது எல்லாத்தையும் அந்த 12 நாட்களுக்குள்ளே செஞ்சு முடிச்சிட முடியுமா? இதுதான் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நினைவு கூறுறதா? அதாவது ஒரு பிள்ளையோடைய பிறந்த நாளை நம்ம எப்படி கொண்டாடுறோமோ, வருஷம் அவங்க பிறந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறோமோ, அந்த மாதிரி நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்பையும் நினச்சி சந்தோஷப்பட்டு அவங்களுக்கான அந்த பிறந்த நாளை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறது சரியான ஒரு செயலா இஸ்லாத்தில்? ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யார் தன்னுடைய தாய், தந்தை, மகன் மற்றும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட நான் அவருக்கு அதிக விருப்பமானவராக ஆகும் வரை அவர் மூமினாக ஆக முடியாது. இந்த அளவுக்கு நம்ம அவங்கள வைக்கணுன்னும் போது ஒரு நம்ம பெற்ற பிள்ளைகள் அளவுக்கோ இல்லை நம்ம பெற்றவங்க அளவுக்கோ நம்ம வச்சு அவங்கள வருஷம் நினைவு கூறணும் அப்படின்னு சொல்கிற நிலைமையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்ன புகழ்ச்சி இதுதானா? நான் உங்களுடைய புகழ்ச்சியை உயர்த்துவேன்னு சொன்ன அந்த வார்த்தை வரஃபஅனா லக திக்ரக்னு அல்லாஹ் தஆலா சொன்னது இதை தான் குறிக்குதா? இல்லை. காலையில் எழுந்ததில் இருந்து இரவு ஒருத்தன் தூங்க போகிற வரைக்கும் அவன் செய்கிற ஒவ்வொரு செயல்கள்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நினைவு இருக்கணும். அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கை ஆகணும் அப்படின்னு அல்லாஹ் தாலா விதிச்சிருக்கான் பார்த்தீங்களா? அதுதான் அல்லாஹ் தாலா நபிகள் நாயகத்துடைய புகழை ஓங்க செய்கிறது. ஏன்னா இப்படி யாராவது பண்ண முடியுமா? ஒரு நாளில் கூடி இல்லை ஒரு மாதத்துக்கு கூடி நம்ம பாட்டு பாடலாம், என்னென்னமோ செய்யலாம். இப்போ அவங்க முன்னாடி உள்ளவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நாங்கள் அந்த 12 நாளில் தான தர்மம் செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம், அவங்களுடைய வரலாறை சொல்கிறோம் இல்லையா, தேர் இழுக்கிறோம், கந்தூரி செய்கிறோம், கொண்டாடுறோம், என்னென்னமோ பண்ணலாம். ஆனால் ஒரு நிமிடமும் ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நினைவு வச்சிருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தாலா அந்த மற்ற மனிதர்கள் மேலே கடமையாக்குறாங்க. ஏன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லா, நீ என்னை ஏற்றுக்கிட்டா மட்டும் முஸ்லீம் இல்லை, அந்த முஹம்மது ரசூலுல்லாவா ஏற்றுக்கணும். அந்த முஹம்மது ரசூலுல்லானா அது எப்படியாப்பட்ட வார்த்தை? அது சும்மா வாயில் சொல்கிற வார்த்தையா கிடையாது.
அவங்க செய்கிற, அவங்க சொன்ன, அவங்க அங்கீகரித்த ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதை தவிர அவங்க தடுத்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கான இது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க அங்கீகரிக்காத பல விஷயங்களை நம்ம அந்த குறிப்பிட்ட நாளில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வருஷம் பூரா அவங்க புகழை பாடணுங்க. இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் நம்ம சொல்கிறோன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த மாதிரி நீ அவங்கள ஒரு மனிதனை பற்றி சொல்லி இவரை மாதிரி பண்ணணும், நீ தூங்கி எழுந்துக்கும் போது இவரை மாதிரி நீ தூங்கணும், இவரை மாதிரி நீ சாப்பிடணும், இவரை மாதிரி வெளியே போகணும், இவரை மாதிரி உள்ளே வரணும், இப்படிலாம் சொன்னால் அந்த பிள்ளைங்க என்ன சொல்லும்? எப்போ பார்த்தாலும் ஏன் அவரையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் அவர் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, ஏன் அவளை இப்படி புகழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ அல்லாஹ் தாலா நம்ம எல்லார் மேலேயும் எதை கடமையாக்குறான்? நமக்கு இது சுன்னத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாதிரி நீங்கள் இருக்கணுங்கிறத கடமையாகவே ஆக்கியிருக்கிறான் இல்லையா? நம்ம அது வெளிப்படையாக வேணால் நம்ம அது வாயால் மொழியாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி தானே அர்த்தம். முஹம்மது ரசூலுல்லாஹ் நீங்கள் அவரை மாதிரி பண்ணுங்க, அவரை மாதிரி பண்ணாதான் நீ முஸ்லீம் அப்படின்னு சொன்னால் நீ அப்படி தான் இருக்கணும். இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்குமா? அதாவது ஒரு டாய்லெட்டுக்கு போகும்போது கூட ஒரு மனிதனை பற்றி நம்ம நினைக்கணும், அவர் சொல்லி கொடுத்ததை நம்ம நினைக்கணும். வெளியே போகணும், சாப்பிடும்போது அவரை பற்றி தான் நினைக்கணும், வெளியே போகும்போது நினைக்கணும், உள்ளே வரும்போது நினைக்கணும். ஏன் ஒரு கணவனும் மனைவியும் இணையும் போது கூட நம்ம அந்த துவாவை சொல்லணும். இப்படி இவங்க ஒவ்வொரு நேரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நடைமுறையில் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமையை உயர்த்துறது. அல்லாஹ் தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம ஒவ்வொரு நிமிடமும் நினைவு கூறணும், பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உலகம் முழுவதிலும், அதாவது மூளை முடுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் எங்கேயாவது தொழுகை நடைபெற்றுக்கிட்டே இருக்கும், அதுக்கான பாங்கு அழைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி பாங்கு ஒலி ஒலிக்கிற இடம் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகிமையை உயர்த்துறான். ஒவ்வொரு இடமும் இது ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஸலவாத்தை அந்த தொழுகையின் இறுதியில் கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புகழை உயர்த்துறான். அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயர் சொல்லப்படும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும், ஸலவாத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மேலே ஏற்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எந்த நேரமும் நம்ம நினைத்துக்கிட்டே இருக்கணும், அவங்களுடைய புகழ் இந்த உலகம் பூரா ஒலித்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற புகழை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். அதுதான் வரஃபஅனா லக திக்ரக். சரிங்களா? ஒரு நாள் இப்படி கூட்டம் போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புகழை பாடி துதிச்சு அவங்கள பற்றி நினைவு கூறுறது வரஃபஅனா லக திக்ரக் கிடையாது. அல்லாஹ் சொல்கிற வரஃபஅனா லக திக்ரக் எப்படி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட இப்படி தான் பேசணும், என்னுடைய நபிக்கிட்ட நீங்கள் குரலை வசதி கூட பேசக்கூடாது, அவங்கக்கிட்ட இப்படி தான் நடக்கணும், இப்படியெல்லாம் மற்ற மக்களுக்கு கட்டளையிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மூலையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நினைவு, அவங்களுடைய புகழ் ஒழிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி செய்கிறான் பார்த்தீங்களா? அதுதான் அல்லாஹ் சொல்கிற வரஃபஅனா லக திக்ரக். அதனால் நம்ம ஏதோ வருஷத்தில் ஒரு நாளோ இல்லை ஒரு வாரமோ இல்லை 12 நாளோ இப்படி கூடி அவங்களுடைய புகழை உயர்த்துறத ஒரு நமக்குள்ள ஒரு கடமையாக நினைக்காம ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் அவங்களுடைய நினைவும் அவங்களுடைய புகழும் நம்மளுடைய செயல்லையும் நம்மளுடைய நினைப்புலையும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நம்ம நினைக்கணும். இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி கிடையாது இல்லையா? கந்தூரி வச்சுட்டு நைட்டெல்லாம் என்ன பண்ணுறது, உட்காந்து பாட்டு பாடிட்டு காலையில் தொழுகையை கூட விட்டுட்டு மாற்று மதத்தில் எப்படி எப்படிலாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து பார்த்தோன்னா மாற்று மதத்துக்காரங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி சிலவங்க வேணால் டீசெண்டாக உட்காந்து ஓதுறதோடு விட்டுடலாம். ஆனால் மேக்சிமம் மிலாது நபின்ற பேரில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அனாச்சாரங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். என்ன புகழ்றதுனா நீங்கள் அல்லாஹுடைய தூதர்னோ இல்லை அல்லாஹுடைய அடிமைனோ சொல்லுங்கள். இவ்வளோ மட்டும்தான் நம்ம சொல்கிறோமா அந்த மீலாது நபியில்?
எவ்வளோ விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க நாங்கள் ஷிர்கெல்லாம் வைக்கல, நாங்கள் வந்து மீலாது நபிங்கிறது ஒரு ஷிர்கா, அது ஷிர்க் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே நீங்கள் கேட்குறீங்க. அந்த பாடல்களில் நிறைய வரி இருக்குது, அதில் ஒரே ஒரு வரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ இது ஷிர்க்கு கிடையாதா? மனிதர்களுடைய பாவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன்னிப்பாங்களா? இப்போ ஒரு மனிதன் இருக்காரு, அவர் நமக்கு அநியாயம் செஞ்சுட்டாரு, அவர்கிட்ட அவர் நமக்கு மன்னிப்பு கேட்குறாரு, நம்ம மன்னிக்கிறோம். இல்லை நம்ம அநியாயம் செய்கிறோம், நம்ம அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், அவர் மன்னிக்கிறாரு. நம்ம கூடயே இருக்கிறாங்க, நமக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது, நம்ம மன்னிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அதை தவிர மற்ற பாவங்கள் செய்கிறோம். மனிதருக்கு மனிதர் செய்கிற பாவங்கள் கிடையாது, அதை தவிர மார்க்க விஷயங்களில் செய்கிற பாவங்கள் இருக்குது. உலக விஷயங்களில் சில பாவங்கள் செய்கிறோம், அது மனிதர்களை பாதிக்கிட்டாலும் அது நம்மளை பாதிக்கிற மாதிரியான பாவங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் தடுத்ததை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் செய்யும்போது நம்ம அல்லாஹ் கிட்ட தான் நேரடியாக மன்னிக்க கேட்க முடியும். அல்லாஹ் ஒருத்தன் தான் நம்மளை மன்னிக்கக்கூடியவன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்ந்த காலத்தில் அவங்க கூட இருந்த மனிதர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தவறு இழைத்திருந்தா அவங்க கிட்ட நேரடியாக மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அல்லாஹ் தாலா குர்ஆன்லயுமே சில வசனங்களை சொல்லி காட்டதான் செய்கிறான். இவங்களை நீங்கள் மன்னிங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில், அதனால அல்லாஹ் தாலா சொல்கிறான். இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்களுடைய பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே அவதூறு சொன்னவரை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லும்போது அல்லாஹ் தாலா அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? நீங்கள் இது உங்களை அல்லாஹ் தாலா மன்னிக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி அவங்கள மன்னிங்க, அவங்களுக்கு திரும்ப நீங்கள் உதவி செய்ய ஆரம்பிங்கன்னு சொல்கிறான். இந்த மாதிரி அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த விஷயத்தில், அதனால அவங்கள மன்னிக்கணும். அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்? மனிதர்களுக்கு செய்த பாவங்களுக்கு அநியாயங்களுக்கு அவங்க மன்னிக்கிற வரைக்கும் நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதை வந்து மனிதர்கள்கிட்ட விட்டுட்டான். இப்போ நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாயிட்டாங்க. இப்போ நாங்கள் பாவங்களை மன்னிப்பவரே அப்படின்னு நீங்கள் கையேந்தும் போது இது நீங்கள் அல்லாஹ் கிட்ட அவங்கள கொண்டு போகிறது இல்லையா? ஷிர்க்குனா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? யா அல்லான்னு சொல்லி ரசூல்லாவை வந்து யா ரசூலே யா அல்லாவேன்னு அவங்கள ஈக்குவலாக சொல்கிறது தான் இதுவா? அவங்களுடைய தன்மைகளையும் அல்லாஹ்வுடைய தன்மைகளை ஒரு மனிதருக்கு ஒரு தூதருக்கு இணையாக்குறது அது ஷிர்க்கு கிடையாதா? இதை தானே கிறிஸ்தவர்கள் செஞ்சாங்க. அதனால தானே அவங்க தவறான கொள்கையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். தூதரை வந்து கடவுளாக்குனாங்க, கடவுளுடைய பிள்ளையாக்குனாங்க. இப்போ அதே விஷயங்களை இப்போ நம்ம செய்யும்போது அப்போ இது தவறான விஷயம் இல்லையா? ஏன் அப்படி பண்ணணும்? அப்புறம் பண்ணிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்கிறோம், நாங்கள் வந்து அவங்கள மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? ஒரு மனுஷன் எனக்கு இந்த விஷயம் பிடிக்காது நீ பண்ணாத அப்படின்னு சொன்ன பிறகு அதை பண்ணுறது அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்துறதா, இல்லை அவங்க சொல்கிறத நம்ம அப்படியே செய்யறது நம்ம சந்தோஷப்படுத்துறதா? நம்ம அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பண்ணுறதான் ஆகணும் அப்படின்னு இருந்தால் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நம்மளுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களா? இல்லைப்பா என்னுடைய பிறந்த நாளை நீ வருடம் வருடம் நினைவு கூறுறது மூலயமா உன்னுடைய ஈமான் அதிகமாகும், உன்னுடைய நற்செயல்கள் அதிகமாகும், அந்த 12 நாட்கள் தான் நீங்கள் நற்செயல் புரிய நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நம்மளுக்கு வலியுறுத்தியிருக்க மாட்டாங்களா? எத்தனையோ விஷயங்களை நீங்கள் இது பண்ணும்போது இப்படி பண்ணுங்க, அது பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்லியிருக்க மாட்டாங்களா? சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தன்னுடைய பெருமையை வந்து சொல்கிறதுக்கு வேணான்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ சஹாபாக்கள் இருக்காங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பல் இப்படி இருக்கும், அவங்களுடைய கண் இப்படி இருக்கும், அவங்களுடைய புருவம் இப்படி இருக்கும்னு ஒவ்வொன்றையும் கவனிச்சவங்க இந்த செயலை நம்ம செய்யணுமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பிடிக்குமே, இதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து செஞ்சிருக்க மாட்டாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க? அதாவது 3 சமுதாயம் 3 தலைமுறையினர் வந்து இந்த உலகத்தில் சிறந்தவங்க. ஒன்று என் கூட இருக்க சஹாபாக்கள், அடுத்து இருக்க தாபீன்கள், அதுக்கு அடுத்து இருக்க தபோ தாபீன்கள். இந்த 3 சமுதாயத்திற்குமே தோணலையே. ஏன் அதுக்கு அடுத்து வந்த மதுஹபு தலைவர்களான அந்த 4 இமாம்களுக்கு கூட தோணலையே இல்லையா? இப்போ யாராவது சொல்ல முடியுமா? இல்லை எங்கள் மதுஹபில் இப்படி இருக்குது, இல்லை எங்கள் மதுஹபில் மீலாது நபி கொண்டாடினாங்க அப்படி சொல்ல முடியுமா? யாருமே கொண்டாடலையே. இது ஹிஜ்ரி 570க்கு அப்புறமா சில மக்களால் ஷியாக்கள் மூலியமாக உருவாக்கப்பட்ட இந்த விஷயம் தானே இது. நம்ம ஊரில் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளா உருவாக்குற ஒரு விஷயம் தானே இது. இதுக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இதுக்கே பிரச்சனை பண்ணுறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் சிந்திக்க கடமைப்பட்டவர்கள் ஆச்சே நாம. நீங்கள் ஏன் ஒரு நாளை குறிப்பிட்டு அதுக்காக வைக்கிறீங்க? இது எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன சொல்ல வரீங்கன்னா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்கள் நேசிக்கிற மாதிரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே நாங்கள் வந்து அவங்களுடைய வழிமுறையை பின்பற்ற மாதிரி, நாங்கள் அவங்கள நினைவு கூறுற மாதிரி சஹாபாக்களோ தாபீன்களோ தபோ தாபீன்களோ நினைவு கூறலை. அப்போ அவங்களுக்கு ஈமானில் குறை இருக்குது, அவங்க நபிகள் நாயகம் மேலே வச்ச நேசத்தில் குறை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அதுதானே இதை குறிக்கும். அவங்கள விடவா நம்ம அவங்க மேலே பாசம் வச்சிட போகிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே? ஏன் அப்போ நம்ம வந்து இல்லாத விஷயத்தை புதுமையாக புகுத்தணும்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? மார்க்கத்தில் புதுமையாக புகுத்தப்படுற ஒவ்வொன்றும் அனாச்சாரம், அனாச்சாரம் ஒன்று வழிகேடு ஒன்று நரகத்தில் கொண்டு போய் விடுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறத செய்யவே நேரம் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம மனிதர்கள் வந்து சோம்பேறியாக இருக்கிறாங்க. கடமையாக சொல்லப்பட்டது சுன்னத்தான விஷயங்கள் எவ்வளோ விஷயங்களை, ஏன் இந்த பிறந்த நாளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறப்பை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களா சொன்ன ஒரு விஷயம் என்ன? நீங்கள் என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு, நான் திங்கக்கிழமை பிறந்தேன் அன்னைக்கு நோன்பு வைங்க. எத்தனை பேர் இந்த மீலாது நபி கொண்டாடுறவங்க திங்கள் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க? இதை தானங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்குள்ள பிறப்புடைய ஒரு விஷயமா சொன்னாங்க. அன்னைக்கு தான் எனக்கு வகி இறங்குச்சு, அன்னைக்கு தான் நான் பிறந்தேன், அன்னைக்கு நோன்பு வைங்க. கண்டிப்பாக அதை நம்ம பண்ணி தானே ஆகணும். அதை பண்ணுறோமா இல்லை அன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு நல்லா சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா? தியாகத்துக்கே பேர் போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னைக்கு நம்ம நல்லா சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு நோன்பு வைங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால அவங்க எந்த விஷயத்தை வலியுறுத்தினாங்களோ அதை நம்ம செய்வோம். அதுக்கே நம்மளுக்கு இதுவாக இருக்குது. இதில் என்னன்னா நிறைய பேர் இப்போ மார்க்க அறிஞர்கள்னு சில பேர் அவங்க முன்னோர்கள் சொன்னதை தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்த மனிதர்கள்லையும் பார்த்தோன்னா இந்த நம்ம வர திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒவ்வொரு நிமிஷமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நினைவு கூர்ந்துக்கிட்டு அவங்க செஞ்ச மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். வருஷம் ஒரு தடவை போடுறோமா, தொப்பியை போடுறோமா, நல்லா சீரியல் செட்டு போடுறோமா, நல்லா சாப்பிட்றோமா, அங்கே உட்காந்து மௌலுதுன்ற பேரில் ஏதோ என்னென்ன ஓதுறாங்க அது இன்னும் கூட தெரியாது. அதை அப்படியே ஆமீன் போட்டு ஃபாலோ பண்ணுறோமா, வரோமா, தேருக்கு பின்னாடி போகிறோமா, கந்தூரிக்கு பின்னாடி போகிறோமா, இப்படி இது அன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். அது ஒரு ஜாலியாக, அதாவது மாற்று மதத்தில் எப்படி திருவிழா நடக்குதோ அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துடும். அதான் நாங்கள் ரசூலை நேசிக்கிறது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இதுதான் ரசூலை நேசிக்கிறதா? இப்போ நம்ம ரபியுல் அவல் மாதம் 12வது நாளை எடுத்துப்போமே, அன்னைக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கா? அதாவது அவங்க யானையாண்டு பிறந்தாங்க, ரபியுல் அவல் மாதம் பிறந்தாங்க, திங்கக்கிழமை அன்னைக்கு பிறந்தாங்க, இதுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த தேதியை பார்க்கும்போது சில பேர் 12ங்கிறாங்க, சில பேர் 20ங்கிறாங்க, 25ங்கிறாங்க, 10ங்கிறாங்க, இப்படி நிறைய அதில் வந்து கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. நிறைய வந்து வேறு மாதிரியான குழப்படிகள் இருக்குது அதில். ஆனால் நீங்கள் 12ன்னு சொல்லி வச்சுருக்கீங்க. இப்போ ரபியுல் அவல் 12ல் ஆனால் ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இறப்பு. நபிகள் நாயகம் அதை வந்து எல்லா அறிஞர்களும் ஏகோபித்த கருத்தோட ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும்போது அவங்க நபியா பிறக்கலை, சரிங்களா? அப்துல்லா ஆமினா அவங்களுடைய மகனாக தான் பிறந்தாங்க. அவங்கள யாரும் கவனிக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது, யாரும் கவனித்ததும் கிடையாது, சரிங்களா? அதனால எந்த தேதிங்கிறது அப்போ அவங்களுக்கு இதுவாக தெரியாது. ஆனால் அவங்க இறக்கும்போது அவங்க நபியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த தேதி கண்டிப்பாக எல்லாரும் அதை குறித்து வச்சுருப்பாங்க. அப்போ என்னைக்கு இறக்குறாங்களோ அந்த தேதியை தான் இப்போ நம்ம விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் நினச்சிடுங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம செய்யறத எப்படி எதுக்கு சமம்னா அவங்களுடைய இறந்த நாளை கொண்டாடுறதுக்கு சமம் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்மளுக்கு அப்படியே வெளிப்படையாக தெரியலையா? அந்த மாதிரி தான் இப்போ மனிதர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டாடப்பட வேண்டியது 2 பெருநாட்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம 3ஆவதாக இந்த மீலாது நபி அப்படிங்கிற ஒரு நாளையும் கொண்டாடி அதுக்கு அரசாங்க விடுமுறையும் விடுவிக்கிற அளவுக்கு நம்ம அதை வந்து ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம கொண்டாடும்போது அவங்கள நம்ம பின்பற்றுறதா ஆகுமா இல்லை நம்ம அவங்கள புறக்கணிக்கிறதா ஆகுமா? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான்? யார் என்னை விரும்புகிறீர்களோ நீங்கள் நபியை பின்பற்றுங்கள்னு சொல்கிறான். அப்போ அந்த நபி என்ன சொன்னாங்களோ அதை தான் நம்ம பின்பற்றணும். அதுக்கு மேலே நம்ம எதையுமே நம்ம பண்ணக்கூடாது, எதையுமே நம்ம புகுத்தக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இறுதி பேருரையில் இந்த மார்க்கம் முழுமையாகி விட்டதுன்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்து சேர்த்து இது மார்க்கம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அப்போ நீங்கள் எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயத்தை தான் செஞ்சிட்ருக்கீங்களா? அதை இப்போ நீங்கள் மைக்கில் பேசுகிறீங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, காரில் போகிறீங்க, இதெல்லாம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பண்ண விஷயமா அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு அபத்தமான ஒரு கேள்வி. ஏன்னா அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான வர அறிவியல் வளர்ச்சிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் எந்த அறிவியல் வளர்ச்சியும் நம்ம மார்க்கத்தை பாதிக்கக்கூடாது. நம்ம 5 வேலைக்கு பதிலாக இப்போ 10 வேலை தொழுகிறோமா? கடமையான விஷயம் எதுவோ அதுதான். குரானில் ஏதாவது ஒரு விஷயம் மாறிடுச்சா? இல்லை ஹதீஸ்லேருந்து எதையும் மாற்றிட்டோமா? இல்லை. என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே அப்படி தான் இருக்கும் மார்க்கத்தில். அது மாறாது. நம்மளுடைய வாழ்க்கை வசதிகள் மாறிக்கிட்டு போகும் ஒரு நாளைக்கு ஒரு நாள். இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு இன்னும் கூட நிறைய விஷயங்கள் மாறலாம். அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து ரசூலுல்லாவை பின்பற்றலை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலே பார்த்தாங்கன்னா அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்களோ அதே ட்ரெஸ்ஸை தான் அபூஜஹலும் போட்டுருந்துருப்பான், அதே ட்ரெஸ்ஸை தான் அபூலஹபும் போட்டிருப்பான். அதனால் அப்போ அவங்க பண்ணும்போது உலகத்துக்கு தேவையான விஷயங்கள் பண்ணாங்க பாருங்கள். ஒட்டகத்தில் போனாங்க, அதே ஒட்டகத்தில் தான் அபூஜஹலும் போயிருப்பான். அப்போ இதனால வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க சாதாரணமாக உலகத்துக்காக செஞ்ச வேண்டிய விஷயங்கள்லாம் அது சுன்னத்து, அதை ஏன் இப்படி நீங்கள் மாற்றினீங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா அப்போ அதே அவங்கள எதிர்த்தவங்களும் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டை போட்டுக்கிறோம், ஃபேண்ட்டு போட்டுக்கிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், இது எல்லாமே இந்த உலகத்தில் உள்ளது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒன்று புகுத்திட்டு இது மார்க்கத்துக்குரிய விஷயம், இதனால் நன்மை கிடைக்குது, இதை வருஷம் நம்ம பண்ணணும் கொண்டாடணும் அப்படின்னு மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் அதை வலியுறுத்தின மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா இது வந்து பித்தத். சரிங்களா? இது நேரடியாக ஷிர்க்குன்னு இல்லைனாலும் மறைமுகமான ஷிர்க்கு இதில் இருக்குது. நேரடியான பித்தத், நேரடியான பித்தத் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வழிகேடு தான். சரிங்களா? இதுலேயே வந்து பித்தத்துல் ஹசனாலாம் இப்போ சில பேர் சொல்கிறாங்க, இது அழகான பித்தத் தான், இதை பண்ணலாமா? அல்லாஹ் காப்பாற்றணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹவுலுல் கௌசருங்கிற தடாகத்தை அல்லாஹ் தஆலா பரிசாக கொடுக்குறான். அந்த பரிசு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்காக கொடுக்குறாங்க? அவங்களுடைய உம்மத்தார்களுக்கு அதிலிருந்து தண்ணியை புகட்டுறாங்க. ஆனால் அந்த தண்ணி யாருக்கு கிடைக்காது தெரியுமா? யார் இந்த மார்க்கத்தில் புதுமையாக புகுத்துனாங்களோ அவங்களுக்கு இந்த தண்ணி கொடுக்கப்படாது. இது ஒரு ஹதீஸில் வருது. அதாவது இந்த தண்ணியை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சில பேர் வராங்க. அப்போ மலக்குமார்கள் அவங்கள தடுக்கிறாங்க. அப்போ ஏன் தடுக்கிறீங்க? இவங்க என்னுடைய உம்மத்தாராச்சே அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பின்னாடி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. இந்த மார்க்கத்தில் புதுசாக வந்து சில விஷயங்களை மார்க்கம்ன்ற பேரில் புகுத்துனாங்க, அதனால் இவங்களுக்கு இது தடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம மார்க்கம்னு சொல்லிட்டு வருஷம் இப்படி சில விஷயங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது நாளைக்கு எவ்வளோ பெரிய பரக்கத்தை வந்து நம்மளுக்கு தடை செஞ்சிருது. அல்லாஹ் காப்பாற்றுவான். அதனால் தயவு செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாத செய்யக்கூடாதுன்றதுல தீர்மானமாக இருங்க. அதாவது நம்ம குரான்லேயும் ஹதீஸ்லேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து பின்பற்றுவோம். அதை பின்பற்றினாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விரும்புகிறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதை மட்டும்தான் பின்பற்றினா தான் அவங்கள விரும்புகிறோன்னு அர்த்தம். அதை தவிர எதை பின்பற்றினாலும் ஒரு ரக்காயத்தை நம்ம கூட தொழுதுட்டோம், நான் அவங்க அல்லா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், ரசூல்லா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், நான் கூட தொழுகிறேன், அந்த அதிக பிரசங்கித்தானம் அல்லாஹ்க்கு பிடிக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை வலியுறுத்தவும் இல்லை, அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு நாளும் அவங்கள நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம மீலாது நபி கொண்டாடுவோம். சரிங்களா? நம்ம எதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளை வச்சுக்கிட்டு, அதுவும் இல்லாத ஒரு நாளை வச்சுக்கிட்டு அன்னைக்கு தான் மீலாது இருக்குன்னு சொல்லி எதுக்கு நம்ம வந்து நம்மளுக்குள்ளே எதுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கணும்? நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அவங்கள நினைவு கூறுவோம், ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய புகழை பாடுவோம், ஒவ்வொரு நாளும் அவங்கள வந்து கொண்டாடுவோம், அவங்கள பின்பற்றுறதுக்கு முழு முயற்சி எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் அதுக்கு அருள் புரிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே மாதிரி நாமும் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைய அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.